You will see him even if you go to his house, in his studio, he will be in the same attire. He respects music so much. Attire also does not change. He will not come in a shorts or something. Same attire when he enters the studio. And he loves people. When children sings, no, even if it is a rehearsal, no, he goes around, takes mobile phone and take record. So, such a wonderful person, Mr. Noor Muhammad. Welcome, sir. Thank you, sir. எல்லோருக்கும் இந்த இனிய மாலை வணக்கம். நான் தூய தமிழன். நான் பேச வேண்டிய நிறைய மேட்டர் சார் பேசுகிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. ரொம்ப அதிகமாக பேசுறது இல்லை. நான் இப்போ நிறைய ஒருபாடு பசங்க வெயிட்டிங்கில் இருக்கேன். எல்லோருக்கும் என்னுடைய இந்த மாலை வணக்கத்தை தொடர்ந்து சில விஷயங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மனிதர்கள், மிருகங்கள், இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? ஐந்தறிவு, ஆறறிவு. ஐந்தறிவு, ஆறறிவு. பகுத்தறிவு என்ற ஒரு ஆறாவது அறிவை இறைவன் மனிதனுக்கு மட்டும் கொடுத்திருக்கின்றான். அந்த அறிவை பயன்படுத்தி இன்று அதானிகளும் அம்பானிகளும் இசைக்கலைஞர்களும் எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்தில் உருவாகி கொண்டே இருக்கின்றார்கள். மிருகங்கள் காட்டில் அப்படியே தான் இருக்கின்றது இன்று வரை. இந்த ஐந்து அறிவு என்னவென்று நிறைய பேருக்கு சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்க சொல்லி கொடுக்குறாங்க. முதல்ல அந்த 5 அறிவு என்ன, 6வது அறிவு பகுத்தறிவு தான் சொல்றாங்க. அந்த 5 அறிவு என்னென்ன அறிவு? பார்வை அறிவு, சுவை அறிவும் அறிவு, காதால் கேட்கும் அறிவு, வாசனை உணர்வும் அறிவு, தொடு உணர்வு. இந்த 5 அறிவை அடுத்து 6வது அறிவாக நமக்கு இருப்பது பகுத்தறிவு. இந்த விழாவுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் இது முக்கியமாக சம்பந்தப்பட்ட விழா. இந்த 5 அறிவு 6 அறிவு மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் படைச்சிருக்கிறது. 7வது அறிவு ஒன்று இருப்பது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த 7வது அறிவு தான் ஞானம். ஞானம் என்பதை எல்லோருக்கும் இறைவன் கொடுப்பதில்லை. எப்படி இறைவன் சில வேதங்களை சிலருக்கு மட்டும் அறிவித்து மக்களுக்கு அறிவிக்க வைத்தானோ, அதே போல ஞானம் என்ற ஒரு அறிவை அவன் விருப்பப்பட்ட சிலருக்கு மட்டுமே அந்த ஞானத்தை கொடுக்கிறான். ஒரே வீட்டில் 5 குழந்தைகள் இருக்கு. ஒரு குழந்தை மட்டும் நன்றாக பாடும், சின்ன குழந்தையாக இருக்கும், நன்றாக பாடும். அடுத்து இருக்க 4 குழந்தைகளுக்கு பாட தெரியும். அதுதான் ஞானம். அந்த ஞான குழந்தைகள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த குழந்தைகள் தான் இப்போ முன்னாடி இருக்கு. உங்க முன்னாடி நான் நிற்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்களாம் வந்து இறைவனுடைய குழந்தைகள். இறைவனுடைய ஆசி பெற்றவர்கள். உங்களுடைய ஞானத்தை மேலும் மேலும் வளர்த்து கொள்ள ஹேமா மாலினி போன்ற டீச்சர்கள் இந்த பாலைவன மண்ணில், அரபி மண்ணில் இவர்கள் ஆண்டவன் கருணையால் மட்டுமே வந்திருக்கிறார்கள். இங்குள்ள லட்ச மக்களுக்கு சங்கீத அறிவும், இசை அறிவும், நாட்டியம் கற்றுக்கொள்ள அரபிகளால் நமக்கு சொல்லித்தர முடியாது. அதை கணித்துதான் இறைவன் முன்கூட்டியே விதித்தது. இதெல்லாம் முன்கூட்டியே விதித்தது. இந்த 7ஆம் அறிவு என்பது, இந்த ஞானம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. கிடைத்ததை சரியான முறையில் பயன்படுத்தி அவர்கள் மேன்மேலும் வளர்ந்து இறைவனுக்கு அவன் கொடுத்த அந்த ஞானத்துக்கான நன்றியை நாம் அந்த வழியில் தான் தெரிவிக்க வேண்டும்.
நான் அதிகம் பேசலாம் என்று வந்தேன். எல்லோருடைய பார்வையும் ஏன்னா இவன் இந்த சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இந்த இசை குழந்தைகள் கர்நாடிக் இசையில் தேர்ச்சி பெற்று பல மேடைகளில் ஏறி பாட வேண்டும் என்ற ஒரு ஆசை. எல்லாருக்கும் மேடை புகழுக்காக தான் எல்லாமே. அந்த புகழ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு தியேட்டரை கிரியேட் பண்ணோம். எல்லா பசங்களுக்கும் சினிமா சாங்ஸ் இலவசமாக எந்த நேரத்திலும் வந்து எங்ககிட்ட வந்து பயிற்சி அளித்து பாடலாம். இது நாங்கள் தமாம் தமிழிசை சங்கம் என்பது தனியான ஒரு சங்கம் இல்லை, அது சமர்ப்பணாவின் ஒரு பிரான்ச். சமர்ப்பணா எங்களுக்கு அறிவித்த ஒரு பிரான்ச் தான். கர்நாடிக் சங்கீதம் மட்டுமே படித்துக் கொண்டிருக்கும் வேளையில் நீங்கள் சினிமா சாங்ஸ் பாடணும் என்று ஆசைப்பட்டால் தமாம் எங்களுடைய டிடிஎஸ் அரங்கம் இருக்கின்றது. அங்கு வந்து இலவசமாக பயின்று மேடை ஏறலாம். அப்படி மேடை ஏறிய சில சின்ன சின்ன ஞான குழந்தைகள் இங்கே தான் அமர்ந்திருக்காங்க. அடுத்தபடி சார் சொன்ன மாதிரி இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு வில்லும் 50 அம்பும் கொடுத்துட்றாங்க. அந்த 50 அம்பு உங்ககிட்ட இருக்கு, ஒரு வில்லு இருக்கு. ஒரு மாமரத்தில் மாங்கனிகள் 50 மாங்கனிகள் இருக்கு. உங்களோட டார்கெட் அம்பு எடுத்துட்டு 50 மாங்கனி உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. எம்எம்எல் டீச்சர் தான் கொடுத்துருக்காங்க. அதை ஷூட் பண்ண அப்போ முதல் அம்பு எழுதுறீங்க, ஃபெயிலியர். ரெண்டாவது எழுதுறீங்க, ஃபெயிலியர். மூணாவது எழுதுறீங்க, ஃபெயிலியர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? அடுத்த டார்கெட்டுக்கு போயிடுறீங்க. நம்பர் 1 விட்டுறீங்க, அடுத்த டார்கெட் போகிறீங்க, அங்கேயும் ஃபெயிலியர். 4th 5th 7th 8th 9th போயிட்டே இருக்கவங்க எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். உங்களோட டார்கெட் அந்த 50 அம்புகளை முடிக்கும் வரை 1வது கனியை அடிக்காமல் அடுத்த கனிக்கு போகக்கூடாது. வெற்றி அடைந்தது ஒரு 10 அம்புகளை எழுதி அந்த மாங்கனியை நீங்கள் அடித்து விட்டீர்கள் என்றால் அடுத்த மாங்கனி அடிப்பதற்கு உங்களுக்கு 10 அம்புகள் தேவையில்லை, 5 அம்புகள் போதும். அதுக்கு அடுத்த மாங்கனி அடிப்பதற்கு 3 அம்புகள் போதும். அதுக்கு அடுத்த மாங்கனி அடிப்பதற்கு ஒரே அம்பு போதும். இப்படிதான் படிப்படியாக போக வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் எந்த காரணத்திற்கும் சிதறடிக்கப்படக்கூடாது. நம்ம டார்கெட் எந்த டார்கெட், ஒரு சாங் எடுத்தால் அந்த சாங்கை 1000 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது பெட்டர். அடுத்த பாட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டு பெர்ஃபெக்டாக படிச்சுட்டு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது அவார்டு வாங்கும், நேஷனல் அவார்டு கூட வாங்கும். அதுக்கு உண்டான முயற்சிகளே எடுக்கணும் பசங்க, சின்ன பசங்க. இது பெரியவங்களுக்கான மேடை இல்லை, சின்ன குழந்தைங்களுக்கான மேடை. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து நிகழ்ச்சிகள் மிகவும் நல்லபடியாக நடக்க வேண்டும். எனக்கும் ஒரு பாடல் கொடுத்துருக்கிறார்கள். ஓகே, பாடல் அஸ்ரப். أشرف أشرف أشرف
இளமையிலும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு. ஒரு பொழுதில் ஓர் ஆசை சுகம் சுகம் மதியே மொழி சுகம். இளமையிலும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு. ஒரு பொழுதில் ஓர் ஆசை சுகம் சுகம் மதியே மொழி சுகம். ஒரே வீணை ஒரே ராகம். துணை மறந்து பொன்னில் எழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வண்டு. தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில் பயணம். கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையின் பூங்காற்று. அங்கம் முழுதும் பொங்கும் இளமை இளம் பதமாய் தோன்ற பள்ளி அடித்த கைகள் கேட்க நினைத்தால் மறந்தால் கேள்வி எழுவும் இருந்தால் எந்த உறவோ எந்த உறவோ இளமையில் பூங்காற்று. மங்கை இனம் பொன்னினும் புலம்பொழும் வேகம் துடித்தாள் கண்ணீரே. கூந்தல் கலைந்த கனியே பொன்னி சுவைத்த கிளியே. இந்த நிலைதான் என்ன விதியோ இளமையிலும் பூங்காற்று.